வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் எக்ஸசைஸ் 1.1ல் ஒன் வேர்ட் பார்க்கலாம். இது வந்து தமிழ்லேயும் பார்க்கலாம், இங்கிலீஷ்லேயும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக, ஃபில்லப்ஸ். மிகச்சிறிய ஏழிலக்க எண். இப்போ பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய ஏழிலக்க எண் பார்த்தீங்கன்னா 1 போட்டு 60 ரைட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஓரிலக்க எண் 9, மிகப்பெரிய ஈரிலக்க எண் பார்த்திங்கன்னா 99, இது மாதிரி தெரியும். அதே மாதிரி பெரிய 6 இலக்க எண் பார்த்திங்கன்னா 9 ரைட் பண்ணணும் பார்த்திங்கன்னா. ஸோ அதுலேருந்து 1 ஆட் பண்ணால் பார்த்திங்கன்னா திஸ் ஆன்சர் வரும். அதாவது மிகச்சிறிய 7 இலக்க எண்ணா சுருக்கமாக சொல்லணும்னா மிகச்சிறிய 7 இலக்க எண்ணா 1 போட்டு வந்து பார்த்திங்கன்னா 60 ரைட் பண்ணணும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7 இலக்கம் வரும். 1 போட்டுங்க பாருங்கள், மற்றது 60 ரைட் பண்ணும். 1 2 3 4 5 6. இதை எப்படி ரீட் பண்ணோம்னா இதை பாருங்கள், 1th place 10th place 100 1000 10,000 lakh 10 lakh. அப்போ 10 லட்சம். தமிழில் சொன்னோம்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். ஸோ 10 லட்சம். இப்போ பார்த்தீங்கன்னா the smallest 7-digit number is 10 lakhs. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வச்சு இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா, இப்போ பாருங்கள், மிகப்பெரிய ஓரிலக்க எண் 9, மிகப்பெரிய ஈரிலக்க எண் 99, மிகப்பெரிய மூவிலக்க எண் 999, மிகப்பெரிய 4 இலக்க எண் 9999. இதே மாதிரி தான் மிகப்பெரிய 5 இலக்க எண், இது மிகப்பெரிய 6 இலக்க எண். இந்த மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிலிருந்து இந்த 1 ஆட் பண்ணோம்னா மிகச்சிறிய 7 இலக்க எண் நமக்கு கிடச்சிரும். திஸ் ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் பாயிண்ட், மிகப்பெரிய 8 இலக்க எண் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 8 இலக்க எண் பார்த்தீங்கன்னா 9 வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் ரைட் பண்ணணும். 9 வந்து பார்த்தீங்கன்னா 8 தடவை ரைட் பண்ணணும். ஸோ அதுதான் மிகப்பெரிய 8 இலக்க எண். இதை எப்படி ரீட் பண்ணலாம்னா பாருங்கள், இது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. அப்போ 9 கோடியே 99,99,999. இது மாதிரி ரீட் பண்ணணும். இதே கொஸ்டின் இங்கிலீஷில் பார்க்கும்போது மிகப்பெரிய இங்கிலீஷில் பார்க்கும்போது த லார்ஜஸ்ட் 8-digit நம்பர் இஸ், இதே தான் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் ரைட் பண்ணணும். பாருங்கள், இதை பிளேஸ் வேல்யூ 1th place 10th 100 1000 10,000 lakh 10 lakh crore. அப்போ 9 crore 99 lakhs 99,999. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், திஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த நம்பரில் என்ற எண்ணில் 5இன் இடமதிப்பு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 5இன் இடமதிப்பு பார்க்கணும். அப்போ இது 1 10 100 1000. அப்போ 5 × 1000 என்ன, 5000. ஸோ இதுதான் ஆன்சர். இதே கொஸ்டின் தான் இங்கிலீஷில். த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் திஸ் நம்பர் 7005380 இஸ், பாருங்க, 5ஓட பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதே தான், திஸ் ஆன்சர் தான். 5ஓட பிளேஸ் வேல்யூ 1th place 10th 100 1000. ஸோ 5 × 1000 5000. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த நம்பரோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இது எப்படி எக்ஸ்பிளைனாக ரைட் பண்ணலாம்னா பாருங்கள், 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். அப்போ 7 × 10 லட்சம் என்ன, 70 லட்சமா? ப்ளஸ்ஸு இதோட பிளேஸ் வேல்யூ பாருங்கள், 1 10 100 1000 10,000 லட்சம். 6 × லட்சம் 6 லட்சம். ப்ளஸ்ஸு அடுத்து இந்த வேல்யூ 1 10 100 1000 10,000. 7 × 10,000 70,000. ப்ளஸ்ஸு 1 10 100 9 × 9 × 100 9 × 100 9,000. ப்ளஸ்ஸு 0 பாருங்களேன், 1 10 1th place 10th placeல 0 இருக்குது. ஸோ 0 × 10 0 ஆன்சர். ஸோ அந்த 0 ரைட் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 வந்து 1th placeல இருக்குது. 5 × 1 5 தான். ஸோ இதோட ஆன்சர் இது. இதே தான் திஸ் கொஸ்டின். த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர், திஸ் நம்பர் 76,70,905 இஸ். ஸோ திஸ் ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா என கூறுக. இந்திய முறையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இந்திய முறையில் இந்த என்ற எண்ணை இது மாதிரி எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், சரி. ஏன் சரினா பாருங்கள், கமா எப்படி வச்சுருக்காங்க இந்திய முறையில்.
ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வச்சு அப்புறம் 2 டிஜிட்டாக கம்மா வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 டிஜிட் கம்மா வச்சு அப்புறம் 2 டிஜிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது சரிதான், அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு. அதே கொஷின் தான் இங்கிலீஷில். இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் த நம்பர் திஸ் நம்பருக்கு இஸ் ரிட்டன் அஸ். ஸோ இதே தான் ரைட் பண்ணிக்காங்க. ஸோ ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஓரிலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓரிலக்க எண்ணாகும். இதுக்கு ஆன்சர் தவறு. ஏன் தவறுனா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏதாவது ஒரு இலக்க எண் எடுத்துக்கலாம். இப்போ 9 எடுத்துக்கலாம். இதோட தொடரி பார்த்திங்கன்னா 9ஓட தொடரி என்ன, 9ஓட ஒன்று ஆட் பண்ணால் 10. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு இலக்க எண்ணாகும் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு இலக்க எண்ணாகுமா, இது எத்தனை இலக்கம், 2 இலக்கம் வந்துடுச்சு. ஸோ இது ஆன்சர் என்ன, தவறு. ஒரு இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஒரு இலக்க எண்ணாகவும் இருக்கும், இரு இலக்க எண்ணாகவும் இருக்கும். ஸோ ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு இலக்க எண்ணாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் தவறு. நெக்ஸ்ட் பாருங்கள், இதே கொஸ்டின் தான் இங்கிலீஷில். சக்சஸர் ஆஃப் ஏ 1 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ 1 டிஜிட் நம்பர். ஆன்சர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும். இதுக்கும் ஆன்சர் தவறு தான். ஏன்னு பாருங்கள், இப்போ ஏதாவது ஒரு மூவிலக்க எண் எடுக்கிறோமே, இப்போ 101, இது ஒரு மூவிலக்க எண். இதோட முன்னி வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் 100. ஸோ 3 இலக்க எண்ணாக இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள், இங்கே 4 இலக்கமாக எண்ணாகவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், 100 இருக்குது, இது மூவிலக்க எண் தான். இதோட முன்னி என்ன, 1 மைனஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், 99 தான் வரும். அப்போ 2 இலக்க எண்ணாக தான் வரும். 4, அதாவது மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 இலக்க எண்ணாக இருக்கலாம் அல்லது 2 இலக்க எண்ணாக தான் இருக்கும். 4 இலக்க எண் வராது. ஸோ இதுக்கு கொஸ்டின், இதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் தான். ப்ரெடிசஸர் ஆஃப் ஏ 3 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ 3 or 4 டிஜிட் நம்பர். ஆன்சர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின். பார்த்தீங்கன்னா 88,888 ஈக்குவல் டு இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. ஈஸியாக செக் பண்ணலாம் பாருங்கள். இது 1, 10, 100, 1000, 10,000. அப்போ 8 × 10,000 80,000. அதாவது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, கரெக்ட் 8 × 10,000 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது 1000 பிளேஸில் இருக்குது. 8 × 1000 வரணும். அந்த 8 × 1000 காணோம். ஆனால் அடுத்து 8 × 100 கொடுத்துருக்காங்க. அடுத்து 10th பிளேஸ், அடுத்து 1th பிளேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 8 × 1000 காணா. ஸோ இது ஆன்சர் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறவய வினாக்கள், அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இப்போ பாருங்கள், 10 மில்லியனின் தொடரி. 10 மில்லியனின் தொடரின் போது இந்த 10 மில்லியனை நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ பாருங்கள் இங்கே எழுதுகிற பாருங்கள். 10 மில்லியன் ஃபஸ்ட்டுங்க பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், நெக்ஸ்ட்டு 10 மில்லியன். இதான் அதாவது பார்த்திங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன். இது 10 மில்லியன். இதோட தொடரினா 1 ஆட் பண்ணும். இதுலேருந்து இப்போ 1 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது இப்போ பாருங்கள், 1 இங்கே 0க்கு 0, 0க்கு 0, 0, 0, 0, 0, 1. இங்கே 1 ரைட் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 0 ரைட் பண்ணிடணும். 1 2 3 4 5 6 0. இந்த 1க்கு 1 வந்துடும். இப்போ இதுதான் இதோட தொடரி. 1 போட்டு இங்கே 6 0 போட்டு அதுக்கப்புறம் 1. இங்கே பாருங்கள், இதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. 1 போட்டு இங்கே 6 0 வருதா, 1 2 3 4 5 6 0, அதுக்கப்புறம் 1. ஸோ ஆன்சர் தான் கரெக்ட். இதோட இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதே தான். த சக்சஸர் ஆஃப் 10 மில்லியன் இஸ், இதுக்கு ஆன்சர் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 99,999 தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்சஸர் அண்ட் த ப்ரீடியசஸர் ஆஃப் 99,999 இஸ். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 99,999 தொடரி என்ன வரும், அப்போ 99,999 தொடரி இதுலேருந்து 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 1,00,000 வந்துடும். நெக்ஸ்ட்டு 99,998 முன்னி என்ன வரும்,
99,999 முன்னி 99 முன்னின் போது ஒன்று மைனஸ் பண்ணணும். 99,998 இது ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க, வேறுபாடு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ஷன் மைனஸ் பண்ணணும். இப்போ 1,00,000லேருந்து 99,998 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன 2. அப்போ இதுக்கு ஆன்சர் 2. ஸோ சி தான் இ தான் ஆன்சர் கரெக்ட் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 பில்லியனுக்கு சமமானது 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 1 பில்லியனுக்கு சமமானது பார்த்திங்கன்னா 100 கோடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்துருக்கோம். இங்கே இது பாருங்கள், 1 பில்லியன், இந்த 1 பில்லியனுக்கு ஈக்குவலானது பார்த்திங்கன்னா 100 crore, அதான் 100 கோடி. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பன்னாட்டு முறையில் இருக்குது பில்லியன். இது அதே இந்தியன் முறையில் பார்க்கும்போது 100 crore வரும். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் 100 crore, அதான் 100 கோடி. அதான் ஆன்சர் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15, 6,70,905 என்ற எண்ணின் விரிவான வடிவம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் இதோட எக்ஸ்பேண்ட் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இது 1th place 10th place 100 1000 10,000 lakh. அப்போ 6 into lakh என்ன, 6 into lakh, இது ரைட் பண்ணிங்க 6 into lakh. ஸோ இதுக்கு ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர் தான் கரெக்டு. இதில் ஆன்சர் கரெக்டாக எந்த ஆன்சர்னு பார்க்கணும். இப்போ 6 into lakh ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1th place 10th place 100 1000 10,000. அப்போ 7 into 10,000 7 into 10,000 ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1th place 10th place 100 1000 0 into 1000. ஸோ 0 into 1000 நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 1th place 10th place 100 place 9 into 100 9 into 100 ப்ளஸ்ஸு 1th place 10th place, அப்போ 0 into 10 0 into 10 ப்ளஸ்ஸு 5 வந்து 1th place இருக்குது 5 into 1. ஸோ இதோட எக்ஸ்பேண்ட் இதுதான். அப்போ லாஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட், ஆன்சர் இ தான் கரெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.